ஏம்மா நீ தான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கியா? வா வீட்டை பார்ப்போம். ஏம்மா இன்னும் வீடை பெருக்கலையா? சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டா ஜாமான் வளர்க்குறது, துடைக்கிறது, பெருக்கிறது எல்லா வேலையும் ஒன்றா செஞ்சு முடிச்சிடுவேன். நாங்களாம் ஒரு நாளைக்கு 10 தடவை வீடை பெருக்குவோம். சமையல் செஞ்சோமா வீடை பெருக்கணுமா டக்கு டக்கு டக்குன்னு முடிப்போம். நாங்கள் இந்த வீடு என்ன இவ்வளோ அலங்கோலமாக கிடக்குது? அது என்ன அது கூட இல்லை அழுக்கு துணியா? 2 நாள் கழிச்சு தான் துவைப்பா? ஐயய்யோ, நான்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே துணியை துவைச்சிட்டு தான் குளிப்பேனே, அந்த அளவுக்கு சுத்தம். என் வீடெல்லாம் வந்து பாரு, நல்லா கோவில் கட்டியே கும்பிடலாம், அந்த மாதிரி சுத்தமாக வச்சுருப்பேன். வீடு ஒரு சுத்தம் இல்லை. எனக்கெல்லாம் இந்த மாதிரி மருமக கிடைச்சா வச்சுக்க, சில்லா கால் எடுத்து சிலுக்க குத்தி நிமிஷம் வேலை வாங்கிட்டு இருப்பேன். என்னண்ணா என்ன இந்த பக்கம்? தோ கடைக்கு போகிறேன். உங்க வீடா? ஆமாம் எங்கள் வீடு தான். உள்ளே வந்து பார்க்கலாமா? ஐயோ இப்போ வேணாம்மா, உன்ன நான் வீடு பெருக்கல. உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து கூப்பிட்றேன். உன்னை ஒரு நாளைக்கு 10-15 தடவை பெருக்குவான்றீங்க. வீடெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும். உள்ளே வந்து பார்க்குறேன் நான். ஐயா வேணாம்மா. ஐயா ஐயா ஐயா, இது என்ன இது வீடு இவ்வளோ குப்பையாக இருக்குது? இங்கே தான் படுப்பீங்களா? படுத்து காய கூட எடுத்து வைக்கல? அதுவாடி தூங்கி லேட்டாக எஞ்சிட்டேன்டி, அதான் கொஞ்சம் வீடு பெருக்கல. மூட்டையாக கிடக்குது துணி. துவைக்காத துணியா? அது துவைச்சி வச்ச துணி, மடிக்கணும். அதை பார்த்தா துவைச்ச துணி மாதிரியே தெரியலையா? இட்லி எப்போ சுட்ட இட்லியா? அது காயில் சுட்ட இட்லி யானம் தான். அது என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுட்ட யானம் மாதிரி இருக்குது? அப்படி ஆமாம், உங்கள் வீட்டில் நாய் பூனை அதெல்லாம் வளர்க்குறீங்களா? எனக்கா பூனை நாயெல்லாம் எனக்கு அலர்ஜி, நான் அதெல்லாம் வளர்க்கவே மாட்டேன். இது என்ன பாத்ரூம் போய் கிடக்குது? நீங்கள் எதனா செஞ்சீங்களா? நான் இல்லைடி, அது இதுவே வீட்டை சுத்தமாக வச்சு இல்லை. இது வந்து என் வீட்டை சுத்தத்தை பற்றி பேசுது. வந்து சூத்தியாத்தையும் கழுவியா கழுவ மாட்டியா?